அதாவது ஒரு மனுஷன் உண்மையை சொல்லலாம், ஆனால் இப்படி அப்பட்டமாவா உண்மையை சொல்லுவார்? அப்படி அப்பட்டமாக ஒரு உண்மையை சொன்னவர் தான் நம்மளுடைய கேமராமேன் கம் டைரக்டர் அண்டு இப்போ ஆக்டர் ராஜீவ் மேனன். அவர் வந்து சாய் வித் சித்ராவில் வந்து இன்டர்வியூவில் வந்து பேசும்போது வந்து இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை அடைச்சி உடைச்சா இருப்பாருங்களா. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அதை அந்த இடத்துல அதை பேசினார் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கரெக்டு தான். டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபிலிமில் வந்து ஒரு கேனு அப்படின்னும்போது அது அவ்வளோ காஸ்ட், இத்தனை அடி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து எடுப்பாங்க. ஷார்ட் எல்லாமே கரெக்டாக எடுத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் அது வந்து இந்த ஆங்கிள் எடுத்துக்கலாம், அந்த ஆங்கிள் எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம், எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசை விரயம் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொன்னார். அதே மாதிரி வந்து ஒரு கதைக்கு எந்த அளவுக்கு பிரம்மாண்டம் தேவையோ அதை மட்டும்தான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு 100 ஆர்டிஸ்ட் 200 ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு அது என்னத்த பிரம்மாண்டம் இருக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்கெடியூல் இத்தனை நாள்னா இத்தனை நாள் நான் என் இஷ்டத்துக்கு வந்ததெல்லாம் எடுப்பேன், நான் அங்கே போய் உட்காந்து தான் எடுப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த 3 பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதில் ரெஃபரன்ஸுக்கு வந்துட்டு ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோடைய ஜுராசிக் பார்க் படம் வந்து 78 நாளில் வந்து ஸ்கெடியூல் பண்ணி 72 நாளில் முடித்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த ஒரு விஷயத்த நம்ம பேசி ஆகணும். இப்போது ஹாலிவுட்டில் வந்து ஒரு படம் இருக்குது அப்படின்னா அவங்க தொன்று என்ன கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு படம், அந்த படத்துடைய கதை, அந்த கதையுடைய ஷார்ட்ஸ் என்ன, இந்த ஷார்ட்ஸ் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னாடியே இப்போ ஸ்டோரி போர்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ 2D 3Dலாம் வந்துருச்சு. ஸ்கெட்சு போட்டு இது வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கிட்ட கொடுத்து அவங்க இதில் க்ரியேட்டிவ் டீம் இருப்பாங்க. அவங்க இதை அனலைஸ் பண்ணி இது ஓகே அப்ரூவ்டுன்னு கொடுத்தா மட்டும்தான் ப்ரொடக்ஷனில் ப்ரொடியூசர்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஃபண்டிங் வந்து அங்கேருந்து கொடுப்பாங்க. இப்போது இவ்வளோ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சு அதை சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் ஃபண்டிங் ரிலீஸ் ஆகும். ஃபண்டிங் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் அவங்க ப்ரொடக்ஷனுக்குள்ளேயே போவாங்க. ப்ரொடக்ஷன்னா ஷூட்டிங். அந்த ஷூட்டிங்கில் வந்து அவங்க வந்து 78 நாள் இல்லை, 72 நாளில் இல்லை, 50 நாளில் கூட முடியல. ஏன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே அவங்க எல்லா வேலையிலும் கரெக்டாக காஸ்டிங்லேருந்து ரிஹர்சல்லேருந்து எல்லாமே முடிச்சு வச்சுருவாங்க. அங்கே போனோமா சுவிட்சு போட்டால் லைட் எரியணும், அவ்வளோதான். அதை மட்டும்தான் பண்ணணுமே தவிர வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ப்ரீ பிளான்டாக எல்லாமே பண்ணுறதுனால அவங்களால வந்து அது சாத்தியப்படுது. இங்கே நம்ம ஊர் கல்ச்சரை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்று நேற்று இல்லை, ஆதி காலத்துலேருந்து நம்ம நாடகத்துறையிலிருந்து வளர்ந்து வந்தவங்க. நாடகத்துறையிலேருந்து நம்ம வளர்ந்து வந்தோம் அப்படின்னா நாடகத்துலேயே 2 டைப் இருக்குது. ஒன்று தெருக்கூத்து, இன்னொன்று மேடை நாடகம். தெருக்கூத்தில் ஆடுறவங்களுக்கு வந்து அந்த தெருக்கூத்தில் இருக்கிற மக்களை வந்து ரசிக்க வைக்கணும், உட்காந்து பார்க்க வைக்கணும். அவங்க கொடுக்குற அந்த 8 நாள் 4 நாள் வச்சு தான் வந்து அந்த தெருக்கூத்து கலைஞர்களுடைய வாழ்வாதாரமே அன்றைய காலகட்டங்களில் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் தெருக்கூத்து கலைஞர்கள் அன்னைக்கு வந்து அங்கே இருக்காங்க அப்படின்னா அந்த 15 நாள் கூத்து 16 நாள் கூத்து அவங்க அந்த கூத்து நடக்கிறாங்கன்னா அந்த ஊர் கிராமத்துக்கு மழை வரும், வளம் செழிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தெருக்கூத்து கலைஞர்களை நம்ம வந்து ஒரு கடவுளாக பார்த்து கூப்பிட்ட ஒரு மரபு இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மேடை நாடகம் அப்படிங்கிறது வந்து நம்ம வில்லியம் ஷேக்ஸ்பியர் காலத்திலேருந்து மேடை நாடகங்கிற மாதிரி இப்போ பொம்மல் சம்பந்த முதலியார் இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து மேடையில் ஒரு அழகான ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செஞ்சு அந்த அரங்கேற்றத்தில் டிக்கெட் வசூல் செஞ்சு அதன் மூலமாக அதில் பிரபலமான பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் மேடை நாடகத்தின் சூப்பர் ஸ்டாரான எம்.ஆர். ராதா அவர்கள். ஸோ இந்த மாதிரி இவருக்குனாவே வந்து ஒரு கூட்டம்லாம் வரும். ஸோ அப்படி வளர்ந்த கூட்டம் தான் நம்மது. இப்போ ஒரு நாடக கலையிலே 2 விதமான பிரச்சனைகள் நம்ம பேசுகிறோம். தெருக்கூத்து கலைஞர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம், மேடை நாடக கலைஞர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம். இப்போ இவங்க 2 பேரையுமே வந்து நம்ம அட் த டைமில் சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. இவங்களுடைய கல்ச்சர் இவங்களோட 2மே நாடக கலை தான். ஆனால் 2 பேருடைய அர்த்தமும் வேறு, வாழ்வியலும் வேறு. அதே மாதிரி தான் இங்கே சினிமாங்கிறது வந்து இங்கே ஒரு சில இயக்குநர்களுக்கு வந்து ஆன் தி ஸ்பாட்டில் இம்ப்ரூவைசேஷன் பண்ணணும்னு தோணும். ஒரு சிலருக்கு வந்து பேப்பர்லேயே முழுசாக எழுதி வச்சுட்டு பண்ணணும்னு தோணும். ஏன்னா நம்ம ஊர் கல்ச்சர் அடாப்டேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரியான ஒரு அடாப்டேஷனில் தான் இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இருந்து தான் நம்ம வளர்ந்து வந்தோம். இப்போது இது எல்லாமே கரெக்டாக இது மாதிரி வரும்போது இப்போ மணிவண்ணன் சார்லாம் முன்னாடியே சீன் என்னென்னு யோசிச்சுட்டு அங்கே போய் ஸ்கிரிப்ட் பேப்பரில் எழுதுவாருன்னு சொல்லுவாங்க. பாரதிராஜா சார்லாம் அவருடைய சொந்த கதையை வந்து என்றைக்குமே எடுத்தது கிடையாது, 16 வயதிலே ஒரு படத்தை தவிர. அப்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது.
இங்கே ஹாலிவுட்டில் வந்து ஒரே ஒரு ஸ்டைல் தான், அது வந்து ஸ்கிரிப்ட் பேட்டர்னு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு அப்ரூவல், இது வந்து அவங்க வளர்ந்த விதம். இங்கே அப்படி கிடையாது. இப்போது இதில் அடிஷ்னலாக ஒரு தவறு நடக்குதுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி டிஜிட்டல்னு உள்ளே வரும்போது இஷ்டத்துக்கு எடுக்கிறாங்க. அது கரெக்டு தான், ப்ரீ பிளான்ட் ஒர்க்கு இல்லை, கரெக்டு தான். நம்ம நினச்சதெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க, நேர விரயமாகுது, ரைட்டு. இந்த எண்டு ப்ரொடியூசருடைய காசு வேஸ்ட் ஆகுது, அது மட்டும்தாங்க உண்மை. இங்கே ப்ரொடியூசரோட காசு வேஸ்ட் பண்ணுறது வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு டேரக்டர்ஸ் அப்படின்னா கிடையாது. பிரம்மாண்டம்னு பேசினாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்ல போகிறது சங்கர் சார் தான். சங்கர் வந்து இந்தியன் டூக்கு எவ்வளோ வேஸ்ட் பண்ணார் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். படம் ஓடலை, போனது என்ன. அப்போது இதுக்கு வந்து ராஜீவ் மேனன் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, சங்கரை டேரெக்டாக கேட்க முடியாமல் ஒரு விஷயத்தை வந்து அவர் கேட்குறாரு. இதுக்கு வந்து நியாயமாக பார்த்தா வந்து சங்கர் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு வந்து ப்ரீ பிளான்டு இல்லாமல் அவர் போகக்கூடிய ஆள் கிடையாது. ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் கரெக்டாக பக்காவாக எடுத்து வச்சுட்டு போகிறவர் தான் அவர். அப்படிப்பட்ட சங்கர் வந்து இன்றைக்கி சறுக்கி இருக்கார் அப்படின்னா நம்ம வெறும் சங்கரை மட்டுமே ப்ளேம் பண்ண முடியாது. கூட இருக்கிற மற்ற கோ ஆர்டிஸ்ட்டும் அவருடைய விஷுவல் சென்ஸை வந்து புரிஞ்சுக்கிறாத விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டும் தயாரிப்பாளர் தரப்பையும் நம்ம வந்து இந்த இடத்துல கூடவே சேர்த்து கோடிட்டு காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதற்கப்புறம் வந்து அங்கே ஒரு 100 ஆர்டிஸ்ட் நிற்க வைக்கிறாங்க, 200 ஆர்டிஸ்ட் நிற்க வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் கதையவே யோசிக்கிறாங்க அப்படின்னு அவர் விடுதலை 2 படத்தில் நடித்த வெற்றிமாறனை தான் டேரெக்டாக சொல்கிறாரு அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. வெற்றிமாறன் இன்றைக்கி நேரத்தில் அவர் எல்லா படத்துலையுமே அதை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் வெற்றிமாறன் அப்படிங்கிறது அது எப்போவுமே தப்பு தான். அவருமே வந்து அது நிறைய இடங்களும் பிரதிபலிச்சிருக்காரு. ஷூட்டிங் ஸ்கிரிப்ட்னு ஒன்று ப்ராப்பராக இல்லாமல் நம்ம ஒன்று பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த. இருந்தாலும் வேறு வழி கிடையாது, அவருடைய வே ஆஃப் ஸ்டைல் அப்படிங்கிறதே அவர் சொல்லியிருக்காரு. இயக்குனர் பாலாவுமே அப்படி தான், அவர் ஒரு லைனை ரெடி பண்ணிவிட்டு அங்கே போய் அவருடைய கதை மாந்தர்களை வச்சுட்டு ஒரு விஷயம் பண்ணுறாரு. இப்போது இந்த 2 பாயிண்ட்லேயும் நம்ம யோசிக்கும்போது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இப்போது இந்த இடத்துலையே ராஜீவ் மேனன் என்ன பதில் சொல்ல போகிறான்னு தெரியல, இது அவருக்குமே தெரியும். இந்த எண்டு 100 ஆர்டிஸ்ட் 200 ஆர்டிஸ்ட் வைக்கும்போது நிறைய காசு வேஸ்ட் ஆகத்தான் செய்யும், இதுதான் வேஸ்ட் ஆகும். இவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் என்னென்னா, நம்ம ஒரு படம் எடுக்கும்போது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல படமாக எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வியாபாரம் பண்ணும்போது எவ்வளோ செலவாக இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறாங்க. இப்போது இந்த நம்பிக்கை எந்த இடத்துல பொய்யாகி போதோ அந்த இடத்துல தான் அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதற்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இயக்குனர் வசந்தா பாலன் அவருடைய அரவான் படத்துக்கு வந்து அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணார். அந்த படம் எப்படி தான் ஜெயிச்சிருங்கிற அதீத நம்பிக்கையில் இருந்தார். படம் அட்டல் ஃப்ளாப்பு, அதனால் வந்து அவர் வந்து விமர்சிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் காவிய தலைவன் ஒரு படம் பண்ணார், இன்னும் விமர்சிக்கப்பட்டார். ஸோ ஒரு படத்துக்கு ஒரு இயக்குனருக்கு ஒரு படைப்பு திறமை ரொம்ப முக்கியம். ஆனால் படைப்பு திறமையை தாண்டி பணங்கிறத வந்து கன்சிடர் பண்ணணும், அது பண்ணலை. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லணும்னா, இப்போது நடிகராக வளம் வந்து கொண்டு இருக்கிற இயக்குனர் செல்வராகவன் ஆரம்ப காலகட்டங்களில் 1001 படமும் பெருசாக போகலை, 2ஆம் உலகம் படமும் பெருசாக போகலை. ஆனால் இந்த படங்கள்லாம் பெருசாக போகலைங்கிறதையும் தாண்டி பெரிய பட்ஜெட்டு வந்து கைமீறி போச்சு, ப்ரொடியூசரால் கொடுக்க முடியல, எல்லாத்தையும் தாண்டி தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. பெரிய டிசாஸ்டர் ஆகுது. இவர் டைம் எடுத்துக்கிறது, இஷ்டத்துக்கு வர வைக்கிறது, ஆர்டிஸ்ட்டுக்கு உண்டான மரியாதை கொடுக்காம போகிறது, இது எல்லாமே வந்து பிரச்சனையாக வந்ததுனால தான் இன்றைக்கி இது ஒரு புதாகரமாக வந்து வெடித்து நிற்கிது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே முற்றுப்புள்ளி என்ன அப்படின்னா, இனி வரும் காலங்களில் முன்னாடி வந்து நம்ம கல்ச்சரும் மரபுன்னு சொல்லி சுற்றிட்டு தெரியாமல், இப்போ தான் லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லோரும் எல்லா படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியாது, அங்கங்கே ஃபிலிம் ஸ்கூல்னு ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அதனால் வந்து ஒரே யூனிவர்சல் ஃபார்மேட்டை எடுத்துகிட்டு அந்த ஒரே யூனிவர்சல் ஃபார்மேட்டு உள்ள ஒரு கண்டென்ட்டை கொடுத்துட்டு அந்த கண்டென்ட்டை வந்து டிஸ்கிரிப்டிவாக செலக்டிவாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா எடுத்து பண்ணலை அப்படின்னா தமிழ் சினிமா இனி மெல்ல சாகும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.